டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போய் விடுறாங்க கேட்டிங்கனாக்கா இதாக இருக்குது பார்த்தீங்களா, கோவை காய் ஆர்வச்சி நண்பர்களே. நிறைய பழுத்துருச்சு கோவை பழம்லாம். இதை பாருங்கள், நாங்கள் ஆர்வச்சிக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், கோவைக்காய் அப்படியே பறிக்கிறேன் பாருங்கள். பறித்து இங்கே வைக்கிறேன். கோவை பழத்தை பாருங்களேன், இங்கே பாருங்கள். இந்த பாருங்கள், சிகப்பாக இருக்குது பாருங்கள். அதில் என்ன பண்ண போகிறேன், கிளிகள் வந்து சாப்பிடும். இங்கே பாருங்க, 1 2 3 4 5 பழம். இதை பாருங்க, பழுத்துருச்சு. எனவே நான் ஒரு 2 ஒரு 7 8 இருக்குது. ஒரு 2 பறிக்கிறேன், 2 அல்லது 3 பறிக்கிறேன். பறிச்சு எங்களுக்காக வேண்டி. மிச்ச பழங்கள் எல்லாமே கிளிக்கு தான். இந்த பாருங்க, இங்கே கத்திகிட்டு இருக்கு பாருங்கள், அணில் ஒன்று கூர்ந்து கவனிங்க, கத்திகிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம ஏரியாவை சுற்றி பறவைகள், இந்த மாதிரி அணில் இதெல்லாம் நிறையா இருக்கும் நண்பர்களே. காரணம் பசுமையாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கு வேண்டிய பழங்கள்லாம் கிடைக்கிது இங்கே. அதுக்கு வேண்டிய ஆகாரம்லாம் இங்கே கிடைக்கிது. உதாரணத்துக்கு இந்த பாருங்களேன், இந்த இது இங்கே இருக்கா கோவை பழம், இங்கே இருக்குது. இதெல்லாம் விட்டுருக்கேன் நான், பறிச்சுக்கிட்டேன். இந்த பாருங்கள், உள்ளே அங்கே பாருங்கள் பழம், சிகப்பாக தெரியாது பழங்கள் தான். இந்த பாருங்கள், இங்கே இதெல்லாம் ஒன்லி ஃபார் பேர்ட்ஸ். பர்டிகுலர்லி கிளி, குயில், இது மாதிரி பறவைகள் தான் சாப்பிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சமையலுக்காக வேண்டி பொரிக்கிறதுக்கு கோவைக்காய் ரொம்ப சத்தான காய் நண்பர்களே. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த சத்துலாம் இதில் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், கொஞ்சம் நான் அந்த சைடை போகணும், இருந்தாலும் இங்கேருந்தே கொஞ்சம் பறிக்கிறேனே. இந்த காம்பவுண்ட் மேலே ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பறிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பறிக்கிறேன் பாருங்கள். பறிச்சிட்டேன், கொண்டு வந்து பறிச்சோடு சேர்த்துட்றேன். அப்புறம் இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த இதை நாங்கள் வத்தலும் போடலாம் நண்பர்களே. இந்த இருக்கு தொங்கிட்டு இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இதையும் பறிக்கிறேன், பறித்து இங்கே வச்சிட்றேன். இந்த இடத்துல வச்ச 2 பழம், இதெல்லாம் காய் இன்னும் நிறைய இருக்குது உள்ள. அங்கே பாருங்களேன், இது பூரா அப்படியே அந்த கொடி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சீத்தாப்பழ மரம் நண்பர்களே. அது மேலே தான் இது பறவைகள் எச்சத்தினால போட்டு வந்திருக்குது. இது அந்த பேர்ட்ஸுடைய எச்சம் இருக்குது பாருங்கள், அதில் வந்த விதை தான் இது. நான் பிளான்டேஷன் பண்ணலை ஆக்சுவலாகவே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதை நான் பறவைகளுக்கு விட்டுருவோமே. இதனால் இப்படி விட்டுறதுனால இந்த சீத்தாப்பழத்தினுடைய மரத்தோட வளர்ச்சி பாதிக்கும். எனக்கு தெரியும் அது நல்லாவே. இருந்தாலுமே நான் பரவாயில்ல, இந்த பறவைகளுக்காக இந்த கோவைப்பழம், இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் கோவைப்பழத்தை, இந்த பாருங்கள் பறிக்கிறேன் பாருங்கள். நான் முதல்ல காமிச்சது அங்கே இருக்குது, அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே. இப்போ காமிக்கிறது, இப்போ பிடிங்கிறது இங்கே பக்கத்துலேயே. இந்த பாருங்கள், இதையும் கொண்டு போய் அங்கே வச்சிட்றேன், இந்த பழங்களோடு சேர்த்து வச்சிட்றேன். இந்த பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச பழங்கள்லாம் பறவைகளுக்கே விட்டுருவோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் நண்பர்களே. Thank you very much for watching. Have a nice Sunday. Thank you so much.